வணக்கம், இது நியூஸ் அவர் தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து தொடர்ச்சியாக விவாதித்து வந்து கொண்டிருக்கிறது கேள்வி நேரம். அந்த வகையில் உள்ளரங்க நிகழ்ச்சியாக தினசரி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி நேரம் பல முக்கிய தருணங்களில் தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வெளியரங்க விவாத நிகழ்ச்சிகளாகவும் கேள்வி நேரம் ஏற்கனவே உங்களுக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் முதல் முறையாக அந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை டெல்லியில் நாடாளுமன்ற வாயிலில் இருந்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோடு ஆளுமைகளோடு உங்களுக்காக இந்த சிறப்பு கேள்வி நேரம் இன்றைக்கு டெல்லியிலிருந்து நிரலில் ஒளிபரப்பாகிறது. நம்முடைய அரங்கில் 7 ஆளுமைகள் இணைகிறார்கள். மத்திய நிதிநிலை அறிக்கையின் சாதக பாதகங்கள் என்ன, ஏற்றமா ஏமாற்றமா இந்த நிதிநிலை அறிக்கை, இதுவே இன்றைய கேள்வி நேரம் விவாத பொருள். பயணிக்கலாம், இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய இணைகிறார் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திரு பி.ஆர். பாண்டியன். வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கே.பி. ராமலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு டி.கே. ரங்கராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரையும் வரவேற்கிறேன். பி.ஏ. கிருஷ்ணன் எழுத்தாளர், பல்வேறு அரசு துறைகளில் உயர் பதவிகளில் வகித்து ஓய்வு பெற்றவர், அவர் நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு பார்த்தசாதி அவர்கள் பொருளாதார வல்லுநர், திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதனுடைய மூத்த தலைவர், அவரும் நம்மோடு இணைகிறார். 7 ஆளுமைகளுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். நான் நிகழ்ச்சியை திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள் தொடங்கியதான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய இந்த தாக்கல் செய்யப்பட்ட இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையில் மிக பிரதானமாக பாஜகவினர் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது, விவசாயிகளுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கே நாங்கள் இதில் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். மிக பெரிய அளவில் விவசாயிகள் நலன் சார்ந்த பல விஷயங்கள் இதில் இருக்கின்றன. குறிப்பாக இயற்கை விவசாயத்திற்கெல்லாம் ஏராளமான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டீங்கன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? பட்ஜெட்டை பொறுத்தவரையில் வரவேற்கிற அம்சங்களும் இருக்குது, ஏமாற்றமும். விவசாயிகளை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட்டுக்கான தொகுப்புகள் மிக அழகாக சொல்ல முடியும். அது நடைமுறைக்கு வர்ற போது தான் அது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்காக பாதுகாக்க போகிறதுங்கிறத நடைமுறைக்கு வர்ற போது, அரசாணைகள் வெளியிடும் போது, அந்தந்த துறைகள் செயல்பாட்டுக்கு வருகிற போது தான் அது தெரிய வரும். ஏன்னா இவங்க பல துறைகளுடைய தொகுப்பாக தான் வேளாண் துறைக்கான பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கிற போது, அறிவிப்பை பார்க்கிற போது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வருவதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னு ஆதாரங்களை உருவாக்குற திட்டங்கள் இருக்குது. அதே போல் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு தனியாக 412 கோடி ரூபாயை முத ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி உலகத்தில் உணவில் மாற்றுன்னு சொன்னால் இயற்கை விவசாயம் தான். இப்போ அந்த வகையில் அந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக போராடி கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒன்று. அதை இன்றைக்கி சட்ட முடிவு, அரசாங்க கொள்கை முடிவாக எடுத்து அறிவிச்சிருக்கிறத நாங்கள் வரவேற்கிற அம்சங்கள். ஆனால் கடன் ஒருடைய கொடுக்குற அளவு கூட்டியிருக்கிறாங்க. 9 லட்சம் கோடி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் அந்த கடன் விவசாயிகளை சென்றடைகிறாங்கிறது கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவங்க தொகையை உயர்த்துகிற போது அந்த கடனை யார் பலனடைகிறாருங்கிறத கேள்விக்குறி கீழே விவாதத்தில் இருக்குது. அது நேரடியாக விவசாயிகளை பயன்படுத்த முடியாத நிலை இருக்குது, விவசாயிகள் சென்றடையாமல் இருக்குது. அது ஒன்று. அதே போல் இப்போ விவசாயிகள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவு வறட்சி வெள்ளத்தால் மாறி பாதிச்சிருக்காங்க. இது இந்தியா முழுமையில், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் விவசாய உற்பத்தி பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ விவசாயிகள் பெற்ற கடன் திரும்பி செலுத்த முடியாம தான் தற்கொலை செய்தவர்களுடைய எண்ணிக்கையை பட்டியலை பாராளுமன்ற தள்ளுபடி ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கடன் நிவாரணம் குறித்து ஒரு அறிவிப்பு கூட வராதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த அளவு முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். திரு சுதர்சன நாச்சியப்பன், ஏற்றம் தரும் அல்ல, இது ஏமாற்றம் தரும் பட்ஜெட் என்று அறிவித்திருக்கிறது காங்கிரஸ். உங்களுடைய பார்வை? அதாவது திட்ட குழுவை ஒழித்து விட்டோம் என்று சொன்னாலும் 12வது 5ஆண்டு திட்டத்தினுடைய நிறைவு ஆண்டாகும் இந்த ஆண்டு. அதனால் மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள். அடுத்து வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன சொல்ல இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் திசை தெரியாதது போலவும், ஏதோ அதிகாரிகள் எழுதி கொடுத்த மீதம் இருக்கக்கூடிய 5ஆண்டு திட்டத்தினுடைய கடைசி ஆண்டிற்கான ஒதுக்கீடுகளை பட்டியலிட்டு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சகங்கள் அனுப்புவார்கள். அதை ஒன்று சேர்த்து கட் அண்ட் பேஸ்ட் என்பது போலத்தான் பட்ஜெட்டில் பொதுவாக அறிவிக்கப்படும். அதில் சிலவற்றை மறைத்து இதில் முக்கியத்துவமாக விவசாயத்தை பற்றியும் கிராமப்புறத்தை பற்றியும் மறந்துவிட்டீர்கள் என்று
ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களிலே பேசியிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் அதை முதன்மைப்படுத்தி அதிலே பணம் ஒதுக்கீடு செய்தது போல காட்டியிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக படித்து பார்ப்போமேயானால் கிராமப்புறத்திற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே காங்கிரசினுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 66,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடியது 18,000 கோடி ரூபாய் தான் விவசாயத்துறையின் மூலமாக செலவழிக்கப்பட போவது. மற்றது ஆராய்ச்சிகள், மற்ற துறைகளை சார்ந்தது, சப்சிடி என்று அதை கொண்டு வந்து மொத்தத்தில் 38,000 கோடி செலவழிப்பது போல காட்டியிருக்கிறார்களே தவிர இது விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு திட்டம். இரண்டாவது, வேலையில்லாத இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த பட்ஜெட்டிலேயும் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. அதுவும் ஒரு காணல் நீராக மாறி இருக்கிறது. மொத்தத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது ஒரு தேக்க நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறதே தவிர வளர்கின்ற முகத்திலே இது தெரியவில்லை. அவருடைய கருத்து அவ்வாறாக இருந்தாலும் உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார மந்த நிலை நிலவுகின்ற நிலையில் இது ஒரு சவால்களை வாய்ப்புகளாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த நிதிநிலையை தயார் செய்திருக்கிறோம் என்றால் 7.6 விழுக்காடு வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரசியல் கண்ணோட்டத்தோடு மட்டுமே இது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இதை எப்படி பார்க்குது? நான் அரசியல் கண்ணோட்டத்தோடு இதை நான் பார்க்க விரும்பவில்லை. மொத்தத்தில் நிதியமைச்சருடைய முயற்சி ஏமாற்று வேலை என்று என்னால் சொல்ல இயலாது. பொதுவாக இதுகாரும் இருந்த நிதியமைச்சர்கள், அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் திட்டங்களை போடுகிற போது, விவசாயத்துறையை குறிப்பிடுகிற போது உணவு பாதுகாப்பிற்காக விவசாயத்துறை, ஃபுட் செக்யூரிட்டிக்காகத்தான் விவசாயத்துறை என்பதைத்தான் மேலோங்கி வைத்திருந்தார்கள். இந்த முறை ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். ஃபுட் செக்யூரிட்டிக்காக மட்டுமல்ல, உணவு பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, இன்கம் பேஸ்டு, அதாவது விவசாயம் வருமானத்திற்குரியது என்ற ஒரு வரையறை, அந்த பிரியாம்பிளை, அந்த தலைப்பை நான் வரவேற்கிறேன். யாரும் எல்லோரும் என்ன விவசாயிகளை அடிமைப்படுத்தி விவசாயிகளை முழுவதுமாக அவர்கள் உற்பத்தி செய்து தர வேண்டும், ஆனால் விலைவாசி ஏறக்கூடாது. ஆக அவர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு இலவசமாக பருப்பு கொடுக்க வேண்டும், இலவசமாக வெங்காயம் விலை ஏறக்கூடாது, பொட்டேட்டோ விலை ஏறக்கூடாது. ஆனால் சம்பளம் வெறும் 5,000 இருந்தவன் சம்பளம் 50,000 ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதனாலே தான் விவசாயத்துறையை அது வருமானத்திற்குரிய துறையாகவே நாட்டு மக்கள் பார்க்காத சூழ்நிலையில் விவசாயிகள் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதில் ஒரு மாற்றம் கண்டு ஒரு துணிச்சலோடு இது விவசாயத்துறை உணவு பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, இது வருமானத்திற்காக என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது. அது எந்த அளவிற்கு அவர் அமல்படுத்துகிறார் என்பதல்ல. பொதுவாக இந்த அரசாங்கம் சுலோகங்களை அதிகமாக சொல்லுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது சுலோகமாக இல்லாமல் அது அவருடைய நெஞ்சிலே இருந்து வந்த வார்த்தையாக கருதி அவர் நிறைவேற்றுவார்களே, ஆனால் எதிர்காலத்தில் விவசாயத்துறை ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணும். அதற்காகத்தான் அடிகோலி அவர்கள் ஏறத்தாழ 28 லட்சம் ஹெக்டர் பாசன பகுதியாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 28 லட்சம் ஹெக்டர் பாசன பகுதியாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லுகிற போது அது எந்த வகையில் சாத்தியமாகும்? வெறும் மைக்ரோ இரிகேஷன், சொட்டு நீர் பாசனத்தை வைத்துக் கொண்டு மட்டும் 28 லட்சம் பாசன பகுதியை அவர்கள் அதிகப்படுத்தி விட முடியாது. நதிகளை இணைப்புத்தான், அதுவும் தேசிய நதிகள் இணைப்பு அல்லது குறைந்தபட்சம் தென்னக நதிகளுடைய இணைப்பு அல்லது வட்டார நதிகளுடைய இணைப்பு, அதற்காக ஆன திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தால்தான் இது சாத்தியமாகும் என்பது எங்களுடைய கருத்தாகும். இன்னும் பல விஷயங்களை அவர்கள் சொல்லுகிற போது, கல்வித்துறையிலே அவர்கள் சொல்லுகிற போது 10 தனியார் துறைகளுக்கு சார்ந்த நிறுவனங்களையும் 10 பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் உலகளாவிய நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். மொத்தத்தில் இந்த 20 நிறுவனங்களும் பொதுத்துறையிலே இருக்க வேண்டும். தனியார் துறைக்கு 10, இதற்கு 10 என்று சொல்லுகிற போது 50% கல்வியை தனியார் மயமாக்குகிற ஒரு தோரணையிலே இந்த அரசாங்கம் செல்லுகிறது. அதை பொறுத்தவரை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அது ஸ்லோகனாக இருக்கக்கூடாது, ஸ்லோகமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான இன்றைக்கு இதுவரை எந்த நிதியமைச்சரும் சொல்லாத கருத்து. விவசாயத்துறை இந்த நாட்டு மக்களுடைய உணவு பாதுகாப்புக்காக மட்டும்தான் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையை மாற்றி விவசாயம் வருமானத்திற்காக, விவசாயிகளும் இந்த நாட்டின் பிரதிகள் என்ற உணர்வை இன்றைக்கு விதைத்திருக்கிறது. அந்த உணர்வை நான் பாராட்டுகிறேன். இந்திய பொருளாதாரம் இன்று உலக பொருளாதாரத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். நிதியமைச்சர் அதை சரியாகவே முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய முதல் பேராலேயே உலக நிதி ஏற்பாடுகள் என்பது நொறுங்கி இருக்கிறது, இதுதான் அவருடைய வார்த்தை. உலக வர்த்தகம் என்பது சுருங்கி இருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் IMF உலக வங்கியினுடைய கணக்கை பார்த்தால் உலகிலே உயர்ந்திருக்கிறது என்று தான் ஆரம்பிக்கிறார்.
இந்த ஆரம்பம் வந்து உற்சாகமில்லாத உலக பொருளாதாரத்தில் உற்சாகமுள்ள ஒரு இந்திய பொருளாதாரம் எப்படி தன்னுடைய ஏற்றுமதி கொள்கை இருக்க வேண்டும் என்பது அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதிக்கான காட்டனோ டெக்ஸ்டைலோ அல்லது ரப்பரோ தோல் பொருளோ செயற்கை வைரமோ நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய அத்தனை பொருளுக்குமே உலக சந்தை இல்லை என்பதை முதல் பேராளர் சொல்லிட்டார். அது சொன்ன பிறகு இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கக்கூடிய முறையில் இங்கே வாங்கும் சக்தி உயர்த்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் தேடி தேடி பார்த்தாலும் அவருடைய உரையில் அது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. மாறாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கல்வியை பற்றி சொல்கிற பொழுது முதல் பட்ஜெட் இதில் தான் ஆரம்ப கல்வியை பற்றி ஒன்றுமே பேசலை. விவேகானந்தருடைய கோஷத்தை சொல்லி உயர்கல்விக்கு போயிடுறார். ஆரம்ப கல்வி ஈவன் அந்த சட்டம் இருக்கே, கல்விக்கான சட்டம், அந்த சட்டம் எந்த அளவுக்கு அமுல்படுத்த போகிறோம் என்று கூட சொல்லலை. அது கல்வி என்பது முழுக்க முழுக்க தனியார்மயமாக்கக்கூடிய ஒரு நேரத்தில் போய் சென்று கொண்டிருக்கிறது. கல்விக்கான ஒதுக்கிய பணமும் மிகவும் குறைவு என்பது தான் நீங்கள் பாக்கி டாக்குமெண்ட்டை பார்க்குற பொழுது தெரிகிறது. நான் வேறொன்று சொல்ல வேண்டியது, உள்நாட்டில் வாங்கும் சக்தியை உயர்த்துவது என்று சொன்னால், சகோதரர் ராமலிங்கம் சொன்னது போல விவசாயிகளுடைய வாங்கும் சக்தி உயர்த்துவதற்கான என்ன வழி? அவங்க தான் 70% மக்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த வாங்கும் சக்தியை உயர்த்துவது என்பது நீங்கள் வந்து அந்த விவசாயிகளை முழுவதும் வங்கிகிட்ட தள்ளிவிடுவது, இன்சூரன்ஸ் கிட்ட தள்ளிவிடுவதன் மூலமாக மட்டும் வாங்கும் சக்தி உடனடியாக உயரவே உயராது. இன்றைய விவசாயத்துக்கு தேவையானது, முதல்ல சகோதரர் சொன்ன மாதிரி கடனில் சுமையில் இருக்கிறான். 8 மாநிலங்கள் தொடர்ச்சியான வறட்சியில் இருப்பதாக ஆவணங்கள் சொல்கிறது. 3 தொடர்ச்சியான மகசூல்கள் பொய்ப்பித்திருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த விவசாயத்தை பற்றி சொல்லியிருப்பது கூட ஏட்டுச் சுரக்காயாக இருக்குமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது.